ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி ஷாலு விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டைம் 11:30 ஆச்சு. இன்றைக்கி மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலை. ஸோ நான் வந்து வெளியேருந்து வாங்கின்னு வந்துட்டேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் செய்யலை. பார்த்திங்கன்னா பார்சல் வாங்கின்னு வந்துக்கிறேன். என்ன வாங்கின்னு வந்தேன்னு பார்க்கலாங்களா? ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. ஸோ அது உங்க கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க நான் என்ன வாங்கின்னு வந்திருக்கேன்னு. இது ஒன்று, இது ஒன்று சட்னி, இது சாம்பார், இது சாம்பார். 2 சாம்பார் வாங்கி வந்துட்டேன். ஏன்னா அந்த ஹோட்டலில் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே சாம்பார். இது வந்து ரெட் சட்னி, இது வந்து தேங்காய் சட்னி. ஸோ இது பார்த்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க நான் என்ன வாங்கியிருக்கேன்னு. தோசை மை ஃபேவரட். எனக்கு தோசை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி தோசை வாங்கின்னு வந்துட்டேன். 2 தோசை வாங்கின்னு வந்தேன். தோசை வச்சிட்டோம். வந்து கொஞ்சம் கெளுங்கு பள்ளியாக கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இது சட்னி ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு இந்த சட்னி ரொம்ப ஃபஸ்ட்டு ஐயோ இங்கே பார்த்தீங்களா நான் பண்ண வேலையை. இந்த ஒரே கையில் கேமரா எடுத்தோன்னா ஜோலி முடிஞ்சிச்சு. இது பார்த்திங்கன்னா எப்படி சாஞ்சிச்சு. நான் ஊற்றிட்டு நான் வரேன். ஊற்றிட்டேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு வந்து இப்படி 3 மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரெட் சட்னி, அப்புறம் இது வந்து தேங்காய் சட்னி, இது வந்து சாம்பார். செம்மையாக இருக்கும் இவங்கக்கிட்ட. என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சாலும் அந்த கடலை சாப்பிட்ற மாதிரி வராது டேஸ்ட்டு. கொஞ்சம் கேளுங்க பல்ல. செம்ம டேஸ்ட்டு. இங்கே நம்ம ஏரியாலே அந்த ஒரு கடையில் மட்டும் தான் சூப்பராக இருக்கும். இட்லி சாம்பார், அந்த அட்மாஸ்ஃபியரும் சூப்பராக இருக்கும். அங்கே வந்து அந்த கடையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வில்லேஜ் மாதிரி இருக்கும். அங்கேயே கூட உட்காந்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சட்னி எல்லாம் செம்ம டேஸ்ட்டாங்க. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கின்னு கமெண்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இல்லை, சும்மா ரூம் மாதிரி இருக்கும். வந்து சொல்லுவாங்க சூப்பராக குள்ளோட்ட இந்த வெளியே இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளில் தோசைக்கு அதை சாப்பிடணும்னு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுவோம். என்னோட பாதி நாள் பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கே தான். சாப்பிட்ணுன்னு தோணும் போதெல்லாம் வாங்கின்னு வந்துடுவேன். இட்லி வாங்கின்னு வருவேன். இன்றைக்கி தோசை சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, அதனால் தோசை வாங்கின்னு வந்தேன். நிறைய ஹோட்டல்களெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கும். இங்கே வந்து அப்படி இல்லை, நம்ம வீட்டில் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி திக்னஸ்ஸு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே,
அதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிய போகுது. நான் நெக்ஸ்ட் மதியானம் ஆஃப்டர்நூன் எதுனா கொஞ்சம் ஸ்பெஷலாக எதுனா செஞ்சாங்கன்னா நான் அதை எடுத்து வீடியோ போடுறேன். இன்னொரு ஆஃப் தோசை இருக்குது. இதை நான் டிவி பார்த்துனே சாப்பிட்ருவேன். இதெல்லாம் பார்க்கலாம். டாடா பாய்.